ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கமல் ஷாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆர்டிமேக்கு எஸ்பெஷலி ஒரு மிஷின் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். அந்த மிஷினை எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேருந்து வந்த ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்த்துட்ருக்கீங்க. நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதனால் இப்போ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்மளுக்கு தேவையான எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட் வந்து நார்மல் சால்ட்டு தான் போடணும். ரூ. 10 15 கல் உப்பு தான் போடணும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ரெட் ரிங் எக்ஸும் இருக்குது, ஆர்டிமே அது. அப்புறம் டேப்லெட்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே வச்சு நம்ம பொரிய வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெயிட் மிஷினு, ஸ்பூனு, ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர். அடுத்து நம்ம சால்ட்டை மெஷர் பண்ணி போட்டுடலாம். வெயிட் மிஷினில் வந்து கண்டெய்னர் வச்சுட்டு அதை வந்து 0 வந்து ட்ரேட் பண்ணிடலாம். 1 லிட்டருக்கு வந்து 35 கிராம் சால்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு சின்ன கண்டெய்னர் வந்து அந்த பாட்டில் வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, அதில் 1 லிட்டர் வாட்டர் தான் ஊற்றும். அதனால் ஃபஸ்ட்டு பாட்டிலுக்கு 35 கிராம் சால்ட்டு போடணும். செகண்ட் பாட்டில் வந்து 2 லிட்ரு கெப்பாசிட்டி, அதில் வந்து 2 லிட்டர் தண்ணி தான் ஊற்றும். அதனால் அதுக்கு வந்து 70 கிராம் சால்ட்டு போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டிலுக்கு வந்து 35 கிராம் சால்ட்டு. மிஷின் இருந்தால் ஓகே, மிஷின் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூடவோ இல்லை குறைவோ இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷின் இருந்தால் ஓகே, இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்ற ஸ்பூனில் எடுத்து போட்டுருங்க. அடுத்து நம்ம 2 லிட்டரு தண்ணிக்காக உப்பு போட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் உப்பு, வெயிட் மிஷின் இருந்தால் 70 கிராம் சால்ட்டு. கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். கரெக்டாக 70 கிராம்ஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த 2 லிட்டர் பாட்டிலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன பாட்டிலுக்கு வந்து இப்போ இந்த கேப்சூல் தான் போட போகிறோம். இந்த கேப்சூலை டேரெக்டாக அப்படியே உள்ளே போட்டுறக்கூடாது. நான் ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி தான் போடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த அவுட்ரு கேப்சூல் வந்து தூக்கி போட்டுருங்க. அடுத்து நம்ம இப்போது அந்த பெரிய பாட்டிலுக்கு வந்து 5 கிராம் வந்து ரெட் ரிங் ஆர்டிமே அசிஸ்ட் போட போகிறோம். அதில் 5 கிராம் வரைக்கும் முட்டை ஆர்டிமே எக்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து 10 மாத்திரை கிட்ட வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 5 கிராம் ஆச்சு. இப்போ இதை எடுத்து அந்த கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்டிமே எக்ஸும் சால்ட்டும் வந்து இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். இது சம்மர் டைம்ன்றதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ண தேவையில்ல. கோல்டு டைம் வந்தால் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டால் டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இந்த 1.5 லிட்டர் வாட்டர் கேனுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணியும், 2 லிட்டர் பாட்டிலுக்கு வந்து 2 லிட்டர் தண்ணியும் ஆட் பண்ணிட்டால் போதும். நம்ம இப்போ ஊற்றுற தண்ணி வந்து கிணத்து தண்ணியாக இருந்தாலும் சரி, கேன் தண்ணியாக இருந்தாலும் சரி, போர் தண்ணியாக இருந்தாலும் சரி. ஏன்னா பிஹெச் லெவல் வந்து இது வந்து 6.5லேருந்து 9.5 வரைக்கும் சர்வே ஆகும். அதனால் நம்ம இந்த தண்ணி எல்லாமே கிட்டத்தட்ட 7.5ல் தான் இருக்கும். நம்ம குடிக்கிற தண்ணி மோஸ்ட்லி 7.5 தான் இருக்கும். அதனால் தண்ணி எந்த ப்ராப்ளமாகவும் இதுக்கு வராது. டிடிஎஸ் லெவல் பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டர்லேருந்து ஹாட் வாட்டர் வரைக்கும் சர்வே ஆகும். அதனால் எந்த தண்ணி ஊற்றினாலும் மோஸ்ட்லி வந்து இது மேட்ச் ஆகிடும். தண்ணின்றது இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்கவே இருக்காது. இந்த பாட்டிலோட ஸ்ட்ரக்சர் கோன் டைப்லேயும் இருக்கிறதுனாலையும், இது கீழே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நம்ம கீழே வந்து ஏரேஷன் கொடுத்ததுனாலையும் இதில் வந்து சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இம்போர்ட்டட் மிஷின் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் தருமோ அந்த அளவுக்கு வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் எங்கேயுமே இல்லை. எக்கு வந்து எங்கேயும் செட்டில் ஆகிறதுக்கு அதுக்கான ஸ்டோரிங் ஏரியாவும், அப்புறம் சர்க்குலேஷன் குறையிறதுக்கான வாய்ப்பும் எங்கேயுமே கிடையாது. அதனால் இதோட சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு இம்போர்ட்டட் மிஷின் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தருது. ஏரேஷன் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏரேட்டர் பைப் வந்து கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்ம வந்து ஏரேஷன் வச்சிடலாம், கொஞ்சம் பவராகவே. அப்போ தான் நல்லாவே சர்க்குலேட் ஆகும். இதுலேருந்து ஆர்டிமேவோட குட்டிலாம் பொறிச்சு வர கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆகும். இப்போ சம்மர் டைம்ன்றதுனால கம்பல்சரி 24 ஹவர்ஸில், அதாவது ஒரு நாளில் பொறிஞ்சிடும். அதே கோல்டு டைம்னா ஒரு நாள்லேருந்து 1.5 நாள் வரைக்கும் ஆகும். அதாவது ஒரு 12 ஹவர் வந்து டிஃபர் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஒரு ஃபிஞ்ச் வந்து சோடா மாவு போட்டுப்போம். சோடா மாவு போடுறதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி அதில் வந்து கரெக்டான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே பொறிச்சிடும். இது டே 1. இப்போ நம்ம இதில் வந்து எக்ஸ்லாம் போட்டு ஏரேட்டர் செட் பண்ணியாச்சு. டே 2 பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வரைக்குமே நல்லாவே ஸ்கிம் ஆகிட்டு இருந்திருக்கு. இதில் வந்து எக்ஸ் எல்லாமே பொரிச்சு பேபி பிரான் ஷிம்ப் எல்லாமே வெளில வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து இந்த பேபி பிரான் ஷிம்பை ட்ரைன் பண்ணுறது ஈஸி தான். கீழே இருக்கிற ஏர் கவுண்டரில் நம்ம ஓப்பன் பண்ணாலே போதும். அதில் இருக்க வாட்டர் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்தோடனே இதில் இருக்கிற பேபி பிரான் ஷிம்பையும் ஷெல்லையும் பிரிக்கிறது எப்படின்னு வாங்க இப்போ பார்க்கலாம். அவ்வளோதான், இதோட ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஏரேட்டர் வால்வ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுறது எப்படின்னு வாங்க இப்போ பார்க்கலாம். வந்து ட்ரைன் பண்ணி எடுத்தோன்னே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த அளவுக்கு குவான்டிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து இது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 வலை எடுத்துக்கணும். இது ஆர்டிமியா செப்பரேஷன் நெட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதில் வந்து ட்ரைன் பண்ணதை மொத்தமாக இதில் வந்து ஊற்றிட்டு இதை நம்ம நல்லாவே வந்து அலசி க்ளீன் பண்ணோன்னா மேல் நெட்டில் வந்து ஷெல்லெல்லாம் நின்றுடும். கீழே வந்து ஆர்டிமியா பேபி பிரான் ஷிம்ப் எல்லாமே வந்து கீழே போயிடும். அதை எடுத்து நம்ம ஃபீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைட்டர் ஃப்ரைஸ், கப்பி ஃப்ரைஸு எல்லா ஃப்ரைஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லாவே அலசியாச்சு. இதில் வெறும் பேபி பிரான் ஷிம்ப் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வார்ம் வந்து 1 கிராமுக்கு 1,00,000 வரைக்கும் வரும். அதனால் நம்ம 5 கிராம் போட்டு அக்செப்ட் பண்ணுறதுனால 5,00,000 வரைக்கும் இதில் வார்ம் இருக்கும். இது பார்க்குறதுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதோட சைஸ் வந்து 450 மைக்ரான்றதுனால இதில் வந்து 5,00,000 வார்ம்ஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து 5 கிராம் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இருக்கிறதுனால 5,00,000 வார்ம் அது உள்ளே இருக்குது. இந்த வார்ம் வந்து ஒரு கோல்டு குட்டிக்கு குடிக்கிறீங்கன்னா 5,000 குட்டியிலேருந்து 15,000 குட்டி வரைக்கும் இந்த வார்ம் வந்து நம்மளுக்கு அந்த கோல்டுக்கு ஃபீடாக கொடுக்க முடியும். ஃபைட்டர் ஃப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரினா 30 செட்டு ஃபைட்டர் ஃப்ரைஸ் வரைக்கும் நம்ம இந்த வார்ம்ஸ் வச்சு நம்மளால் காப்பாற்ற முடியும். நல்லாவே அது வந்து ஃபைட்டர் ஃப்ரைஸ் கூட அதை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். பார்க்க குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய ஃபார்முக்கே வந்து அதுக்கான தேவை வந்து இது வந்து பூர்த்தி பண்ணிடும்.